அத்தங்கார ஓரத்திலே காத்திருக்கு நேரத்திலே அத்தங்கார ஓரத்திலே காத்திருக்கு நேரத்திலே காத்து வந்து மல்லெடுத்து தூத்தி விட்டு போனதென்ன காத்து வந்து மல்லெடுத்து தூத்தி விட்டு போனதென்ன அத்தங்கார ஓரத்திலே காத்திருக்கு நேரத்திலே காத்து வந்து மல்லெடுத்து தூத்தி விட்டு போனதென்ன காத்து வந்து மல்லெடுத்து தூத்தி விட்டு போனதென்ன கண்ணெல்லாம் மகளாச்சி மகளெல்லாம் வீராச்சி கண்ணெல்லாம் மகளாச்சி மகள் ஊராட்சி மூடுங்கண்ணு கண்ணீரு முட்டி முட்டி துறக்குதடி மூடுங்கண்ணு கண்ணீரு முட்டி முட்டி துறக்குதடி அத்தங்கர ஓரத்திலே காத்திருக்கு நேரத்திலே காத்து வந்து மல்லெடுத்து தூத்தி விட்டு போனதென்ன காத்து வந்து மல்லெடுத்து தூத்தி விட்டு போனதென்ன அப்புறமா நானே எங்கி அத்த மக உன்னை எண்ணி அப்புறமா நானே எங்கி காத்திருந்த நேரமெல்லாம் உங்களுடைய காணமாடி காத்திருந்த நேரமெல்லாம் உங்களுடைய காணமாடி அத்தங்கார ஓரத்திலே காத்திருக்கு நேரத்திலே காத்து வந்து மல்லெடுத்து தூத்தி விட்டு போனதென்ன காத்து வந்து மல்லெடுத்து தூத்தி விட்டு போனதென்ன கண்ணெல்லாம் மல்லாச்சி மகளெல்லாம் வீராச்சி மகளெல்லாம் வீராச்சி மூடுங்கல்ல கண்ணீரு முட்டி விட்டு திறக்குதடி மூடுங்கல்ல கண்ணீரு முட்டி முட்டி திறக்குதடி அத்தங்கார ஓரத்திலே காத்திருக்கு நேரத்திலே காத்து வந்து மல்லெடுத்து தூத்தி விட்டு போனதென்ன காத்து வந்து மல்லெடுத்து தூத்தி விட்டு போனதென்ன ஏதோ கானம் கெட்டது யார் என்று பார்ப்போம். நம்மிடத்திலே தேவகானம் சந்திப்போம் சிந்திப்போம் மறந்து பார்ப்போம். கனகத்து பாட்டு பாடும் கனகத்து பாட்டு பாடும் கனகத்தில் பாட்டு பாடும் பாட்டு பாடும் சாமி அறையா மேல கொண்டப்பட்ட சாமி யாரு எந்த ஊரு அப்படிங்கிற காரணத்தை கேட்கிறீர்களே நீங்கள் யார் என்று யாம் தெரிந்து கொள்ளலாமா? இடத்துக்கு நீங்க வந்திருக்கீங்க நீங்க யாரும் தெரியலாமா? இந்த சட்டம் சவுடெல்லாம் பேசக்கூடாது. சட்டம் சவுடெல்லாம் பேசக்கூடாது. நான் சவுடால் பேசல. உன் இடத்துக்கு நான் வந்திருக்கேன். நீங்க அதான் என் இடத்துக்கு வந்திருக்கீங்க. இல்லப்பா நான் குடிகொண்ட இடம் இது. சரி யார் குடிகொண்ட இடம்? கந்தபெருமான் குடிகொண்டாருன்னா கந்தபெருமான் யாரு? கந்தபெருமான் யாரு யாருன்னு உங்களை கேட்கிறேன். இல்ல கந்தபெருமான் யாருங்கிறேன். ஏங்க கந்தபெருமான் எங்களுடைய குலக்கடவுள். கந்தபெருமானுடைய குலக்கடவுள். ஆமா. அப்ப முருகனை பத்தி கேட்டா இளவ நீ சொல்லுவ. ஆமா. அப்புறம் முருகனை எங்க வாழ வைக்கிற தெய்வமே முருகன் தான். அப்படி சொல்லு அப்படி சொல்லியா? இந்த இருக்க இந்த பக்கம் ஒண்ணு இந்த பக்கம் ஒண்ணு. ஆமா. அது என்னது? வேலு. அப்படி சொல்லியா? வேலு யாருக்கு சொந்தம்? வேலு முருகனுக்கு சொந்தம். முருகனுக்கே சொந்தமானது ஆயுதம் வேலு. ஆமா அப்படித்தானே? அதான் உண்மை. இப்ப நான் கேட்கறதுக்கு சரியா பதில் சொல்லணும். சொல்லுங்க. வேலுண்டு வினை இல்லை. பரவாயில்லையே படிச்சிருக்காண்டா ஆல்ரவுண்டு. நீ சொன்னது உண்மைதான். வேலுண்டு வினை இல்லை. மயிலுண்டு முருகன் இல்லை. என்னடா வாழ எப்படி சொல்றான் பதில்? வருமா? சரி. வேலுண்டு வினை இல்லை. மயிலுண்டு பயம் இல்லை. கந்தன் உண்டு. கந்தன் கந்தன் உண்டு. கந்தன் உண்டு கவலை இல்லை. குகன் உண்டு. குகன் உண்டு மனசுல குறை இல்லை. இப்ப சரியா சொல்லுங்க. வேலுண்டு வினை இல்லை. மயில் உண்டு சொல்றாதாமா?
இப்பதானங்க சொன்னேன். எப்ப சொன்னேன்? அப்புறம் வேலுண்டு இப்பதானே சொல்லிட்டு வரேன். ஏன் ஒரு தடவை சொல்லுவேன் நீ? அப்புறம் எங்க வேலுண்டு வினை இல்லை. நான் கேட்கறதுக்கு நீ பதில் சொல்லணும். சரி. வேலுண்டு வினை இல்லை. மயிலுண்டு கந்தனுண்டு பனையுண்டு. இல்ல உனக்கெல்லாம் வெக்கமா இல்லையாடா? உனக்கெல்லாம் எதுக்கு எனக்கு வெக்க? குலக்கடவுள் முருகன். ஆமா. அப்ப முருகனை பத்தி கேக்குறேன்ல, சொல்லணும்ல. ஏங்க நீங்க கேட்டதுக்கு தானே சொல்லிட்டு வரேன். அப்ப சொல்ற சரியா சொல்லணும்ல. ஏங்க நான் சரியா தான் சொன்னீங்க, மறுபடியும் கேட்டா எப்படி சொல்ல முடியும்? ஓ, ஒரு தரம் கேட்டதான் சொல்லுவியா? அம்மா ஒரு முறைக்கு இல்லடா, பல முறை கேட்டாலும் பதில் சொல்லணும்டா. அதான் உண்மை. அதுதான் இடத்துடைய சிறப்பு. இப்ப சொல்லி சரியா சொல்லியாரு பாப்பா. வேலுண்டு வினை இல்லை. மயிலுண்டு கந்தனுண்டு. அழிவது இல்லை. மயில் இல்லையா? கந்தனுண்டு மயில் இல்லைன்னு சொல்லலையா? கந்தனுண்டு கவலை இல்லைன்னு சொன்னேன். எண்ணத்தை சொல்லி எதமாக எடுத்துரைத்தாலும் கந்தனுக்கு புத்தி கவட்டுக்குள்ளன்னு சொன்னாங்க. ஏன் சொன்னாங்க அப்படி? ஏன் சொன்னாங்க நீங்க சொல்லுங்க. என்ன கேட்டா? கேள்வி நான் தானே கேட்டேன். கேள்வி நான் கேட்டா பதில் யார் சொல்லணும்? எங்க கேள்வி கேட்டா நீங்க கேள்வி கேட்டா நான் பதில் சொல்லணும். ஆமா. நான் கேள்வி கேட்டா நீங்க பதில் சொல்லணும். இப்ப கேட்டது நான் தானே. ஆமா. இப்ப சொல்லுங்க. எண்ணத்தை சொல்லி எதமாக எடுத்துரைத்தாலும் கந்தனுக்கு புத்தி கவட்டுக்குள்ள. ஏன் கவட்டுக்குள்ள? சும்மா இருக்கிறவங்க கவட்டுக்குள்ளதான் இருக்காங்க. சும்மா இருக்கவங்க கவட்டுக்குள்ள இருக்காங்களே. எங்க கந்தனுக்கு புத்தி கவட்டுக்குள்ள. ஏன்? அதாவது ஏன்? அது ஏன் தெரியுமா? அப்படி சொல்லுங்க. மயிலுக்கு வாகனம் என்னது? மயிலுக்கு வாகனம் முருகனுக்கு வாகனம். முருகனுக்கு வாகனம் வெள்ளாடு இருக்கு, யானை இருக்கு, சரி, குதிரை இருக்கு, சரி, மயில் இருக்கு. மயில் இருக்குல்ல? ஆமா. மயில் எங்க இருக்கு? மயில் அங்க உள்ள வச்சிருக்காரு. அப்புறம் மயில் இது யாரு? அது இது யாரு? நீ மயில் பிடிக்கிறவங்களா? மயில் பிடிக்கிறவங்களா? மயில் பிடிக்கிறவங்களா? நாங்க மயில் பிடிக்கிறாள் இல்ல, மயிலுனி பெருமையை சொல்லக்கூடியவன் நான். பெருமையா? இந்த பையன் கேட்கிறேன். சரி நீ உதவிங்க, நீங்க வாங்க சார். வேலுண்டு அதான் சொல்லிட்டான்ல, அவன் சொன்னதான் என்கிட்ட கேட்க கூடாது. வேலுண்டு வினை இல்லைன்றவங்க, மயிலுண்டு முருகன் இல்லைன்றவங்க அப்படிலாம் அவன் சொன்னான். அப்படிலாம் நான் சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாது? எனக்கு தெரியாது, சொல்ல முடியாது. அவரு தெரிஞ்சிச்சு சொன்னியா? தெரியாது. உண்மையை தானே சொல்லுவேன். வேலுண்டு சரி, அதைத்தான் சொன்னா. எண்ணத்தை தினமாக எடுத்துட்டாலும் கந்தனுக்கு புத்தி கவட்டினான். இன்னைக்கு முருகனுக்கு எத்தனையோ அலைவு இருக்கிறது இல்லையா? இந்த வேலுக்கு மட்டும் சிறப்பு வாய்ந்த முருகனுடைய ஸ்தலம்னா எதை சொல்லுவேன்? எதுக்கு இந்த வேலுக்கு மட்டும்? ஆமா சொன்னா காது காதரா, அப்புறம் எதுக்குன்னு திருப்பி திருப்பி கேட்பாடா. ஏய் எங்க முருகனுக்கு உன் காது என்ன காது? ஓ காது என்ன காது? காது எங்க இருக்குன்னு கேட்டாரு. காது இந்த தான் இருக்கு. சரி, மண்டையில இருக்கு. இந்த பாரு, அவர் சொல்றாரு பாரு, காது மண்டையில இருக்குன்னு. காது மண்டையில இருக்கு. காது அங்கதானே இருக்கு, வேற எங்க இருக்கு காது? சரி, காது இல்லாத ஜீவன் என்னடா? காது இல்ல, காது இல்லாத ஜீவன். சொல்லு பாப்பா. தெரியாதா? தெரியாத போ, நான் சொல்லிக்கிறேன். ஆனா அவன்கிட்ட கேட்டீங்களா? ஓடதையும் கேட்டார், நீ தானே சொல்லு. காது இல்லாத ஜீவனாக கேட்டேன். சொல்லியா? 1900 இரு, நான் கேட்டதுக்கும் உனக்கு எவ்வளவு பாக்கி வரும்? 240. இப்ப புடிட்டு வர்றேன் பாரு. சொல்லு. நான் கேட்ட கேள்விக்கும் 1900 என்ன சம்பந்தம்? எங்க ஒரு விஷயம் சொல்றோம்னா முதல்ல இருந்து அந்த வரலாறு முறையா சொல்ல. சரி சொன்னா சரியா சொல்லு. சொல்லியா? வரலாறு மட்டும் இல்ல, அறிவியலும் சேர்த்து சொல்லு. என்ன கேட்டீங்க? என்ன கேட்டீங்களா? 44 புருஷன் இருக்கானா, செத்து போயிட்டானான்னு கேட்டேன். அவர் செத்து போயிட்டாரு. அதெல்லாம் கேட்டேன். காதில்லாத ஜீவன். காதில்லாத ஜீவன். காதில்லாத ஜீவன் என்னன்னா பாப்பா 48 படிச்சிருக்கியாமல்ல பாப்பா. காதில்லாத ஜீவன் தெரியாதாடா? சண்டை போடுறது காதில்லாத ஜீவன் சண்டை போட்டுக்காதீங்கப்பா. நமக்கு பதில் சொன்னா போதும். ஒரு அற்புதமான கேள்வி கேட்கிறாங்க. எல்லாரும் வர்றாங்க, எல்லாரும் கேட்கிறாங்க. நம்ம காட்டுக்குள்ள இருக்கிற ஒரு ஜீவனை கேட்கிறாருன்னா அறிவு இருக்காடா? அறிவு இருக்கா? சோத்துத்தான அறிவிட்டவன வேதுறான் பாரு. உனக்கு இது அருமையா கேள்வி கேட்கிறாரு. உனக்கு உன் கொய்யாத்தா வைக்காம விட மாட்டான். சொல்லியா?
அது எறும்புன்றாரு சாமி. அது எறும்பெல்லாம் அந்த இருக்கட்டும். நான் கேட்கறது காது இல்லாத ஜீவன். அது எனக்கு தெரியும். தெரிஞ்சா சொல்றது. காதுக்கு எறும்பு இருக்காம, எறும்புக்கு காது இருக்கா, காதுக்கு எறும்பு இருக்கா? வாங்க கொய்யா தோப்பு, சேப்புரியா கொய்யா தோப்பு. அது என்னடா சேப்புரியா கொய்யா தோப்பு? ஆமா 3 ஏக்கர் எழுதி வைக்கிறாருல்ல. யாருக்கு? ஒரு கொய்யா தோப்பு ஒருத்தன் சேப்புரியான்னு வண்டியில எழுதி வச்சிருக்கேன். அதுல கவுந்துட்டாரா அவரு? ஆமா, அவர் சொன்னாரு எறும்புன்னு. எறும்புடைய ஜீவன், அதனுடைய குணாசியம் வேற. நான் சொல்லும் ஜீவராசி எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம். சொல்லு, இப்ப சொல்லு, எதுக்கு காது இல்ல? அண்ணா இருங்க, நான் சொல்றேன். காது இல்லாத ஜீவன், அதைத்தான் நான் கேட்கிறேன். அதாகப்பட்டது 1000. என்னடா பண்றீங்க ரெண்டு பேரும்? இல்ல தலைய சொல்லி குடுகுடுப்பு நாய்க்கிறது அதாகப்பட்டது. அதானே ஒரு விஷயம் சொல்லணும். அவருக்கு என்ன கேள்வி வைக்கிறாரு? காதுல அதாகப்பட்டது என்ன நோத்தால கட்டுது? காதுலானது என்னது சொல்லு. காதலாத ஜீவன் என்னன்னா அதேதான். அது எங்க அப்பத்தா. அதுக்கு பிறந்த அப்பத்தாவுக்கு காது கேட்காது. இல்ல, அதுல காது பிறந்ததுல இருந்து அது காது இல்ல. இப்ப யாரு தான் பதில் சொல்றது? நான் சொல்றேன் சாமி. சொல்லியா? எங்களை பார்த்து இப்படி இருக்கு கேள்வி கேட்டதுக்கு உங்களை ரொம்ப பெருமைப்படுறேன். சந்தோஷம். அருமையா கேள்வி கேட்கிறேன். ஆமா, நான் கேட்டேன். காது இல்லாத ஜீவன் எது? அதைத்தான் நான் கேட்டேன். காது இல்லாத ஜீவன் எது? அப்படி கேட்கணும். எங்களை பார்த்து ஆ. காது இல்லாத ஜீவன் எது அப்படின்னு கேட்டீங்களே. உனக்கு தெரியுமா தெரியாதா? எனக்கு தெரியும்டா. காது இல்லாத ஜீவன் ரெண்டு பேத்து உருவத்தை பாத்தியா? ஆளுக்கு ஒரு பட்டாப்பட்டி ட்ரௌசரு. முழுசா எடுக்க முடியல சாமி. இப்படி ட்ரௌசரை போட்டுக்கிட்டு வந்து நின்றுக்கிட்டு சாமி காட்டுக்குள்ள தருவீங்க. நாங்க ஆமா, காட்டுக்குள்ள தெரிஞ்சா அப்படித்தான் தெரியணும். அதனாலதான் கேட்கிறேன், காட்டுக்குள்ள நீங்கள் தெரிவதனால் காது இல்லாத ஜீவன் எது? காது இல்லாத ஜீவன் எது? பேசிக்கிட்டு எனக்கு வயிற்ற குத்துற மாதிரி இந்த வயிற்று வலிக்கிற மாதிரி. நான் வந்து நீ எங்க போற? காது இல்லாத ஜீவன் அதுதான் எது? எது உங்களோட கேள்வி. ஏன் கேள்வி அதுதான். அற்புதமா கேட்கிறாரு. காது இல்லாத ஜீவன் அது எப்பதான்டா பதில் சொல்லுவியா? ஏய், எப்பதான் பதில் சொல்லுவியா? சாமி, காது இல்லாத ஜீவன் வந்து பாம்பு. பாம்புக்கும் ஒரு ஆராய்ச்சி என்ன சொல்றான்னா, பாம்புக்கு காது இருக்காது அப்படின்னு ஒரு ஆராய்ச்சி சொல்றான். ஆனா பாம்புக்கு காது இருக்குன்னு ஒரு ஆராய்ச்சி சொல்றான். ஒருத்தன் மகடி எடுத்து ஊதுற பொழுது அந்த மகடிக்கு மயங்கி பாம்பு படம் எடுத்து ஆடும். அப்படித்தானே? மகுடிங்கிறது ஒரு வகையான சத்தம். அப்ப பாம்புக்கு காது இல்லைன்னா அந்த மகுடி சத்தத்தை பாம்பு எப்படி கேட்டு ஆடும்? ஒரு ஆராய்ச்சி. ஒண்ணு இல்லைங்க, உங்களுக்கு தெரியும். ஆனா நீங்க நடிக்கிறீங்க பத்தி எல்லாம் ரெண்டு பேரும். இதுக்கு உண்டான பதில ஒண்ணு இல்ல, விட்டா 5. 5 விட்டா நம்ம 3 தானே விட்டேன். 5 அது போன வாரம் 5 விடுவேன். எனக்கு பதில் சொல்லு. எல்லாம் நீண்ட பேசிக்கிறீங்களா? நீ 5 விடுதாரா? போய் சொல்லாதே. விட்டா 5, விட்டா 5, வந்தா 15. 15 அது இப்பதான் குடும்ப கட்டுப்பாடு பண்ணிட்டாங்களா? வெக்கமா இல்ல? ஊரே சிரிக்குது பாரு. ஒரு எங்களுக்கு வேலையே இல்ல. நாங்க பெரிய திருச்சி சாமி. நீங்க பேசினா கை தட்டணும், நாங்க பேசினா சிரிக்கணும். அப்படித்தானே? இப்ப பாப்போம், சிரிப்பா சிரிக்கிறீங்களான்னு. விட்டா 5, விட்டா 5, வந்தா 15, வந்தா 15, இல்ல நான் நஞ்சு. சொன்னா கேக்குறியா? இது தேவையா நமக்கு? ஏய், என்னடா ஆல்ரவுண்டு இருக்கா? சரி பாப்போம். தெரியாதா?
அன்னைக்கு விட்டாயில அன்னைக்கு விட்டு இல்ல. ஆமா எங்க பொந்துக்குள்ள எந்த பொந்துக்குள்ள சேப்பிரியா டேய் என்ன பொந்துக்குள்ள ஜெயபுரியாவை கூப்பிடுற அது இதுதான் எல்லா விவரமும் தெரியும். அந்த புள்ள உன்னை விளக்கு மாத்தலே படுத்து அடிக்க போகுது தலைவியா அதுதான் உங்க சங்கத்துக்கா விளக்கமாத்த ஒரு நாளைக்கு பாஞ்சு விட்டு அடிக்க அதெல்லாம் நாங்க பெருசா எடுத்து அதுதான் வெள்ளிச்சவே ஆயுத பூஜை மாதிரி. ஒரு பொம்பளை விளக்கு மாத்த மட்டும் சிந்த விடக்கூடாது. கூட்டுற பொழுது பொம்பளை கை பிடிச்சி கூட்டுற பொழுது விளக்கு மாறு மட்டும் சிதறக்கூடாது. அதுக்கு ஒரு காரணம் இருக்கு இல்லையா? ரொம்ப சந்தோஷம். விட்டா 5 வந்தா 15. ஆமா. 5 நாள்னா ஐயா விட்டா 5 வந்தா 15 5 இல்லைன்னா நஞ்சு நஞ்சு. அதுதான் இது விட்டு அதுதான் கதையை சொல்லு. விட்டா எடுக்கையில 15 விட்டா 5 எடுக்கையில 15 ஒண்ணு இல்ல இல்லைன்னா நஞ்சு தான். இது இவன் கை இருக்கு அதான் விடுறான் பொந்துக்குள்ள விடுறான் விடுறோமா? ஆமா எத்தனை இருக்கு? 5 வந்தா 15. ஆமா எதோ வந்தா 15 அதோட கொத்தோட அந்த 5 15 சரி இல்லைன்னா க்ளோஸ். என்னடா க்ளோஸ்? அட பாம்பு போடுச்சுன்னா செத்து போயிடுவான். அப்ப எது விடுறாரு கைய உள்ள? பொந்துக்குள்ள கைய விடணும். எந்த பொந்துக்குள்ள விடுறாரு? சேப்பிரியா ஏன்டா அந்த பிள்ளைய கூப்பிடுற? இல்ல கூட கூட்டு போகுங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? அட விவசாய உனையில வயல்ல பொந்துக்குள்ள கைய விடும்ல அதுதான். அப்ப நண்டு பிடிக்கணும். ஆமா நண்டு பிடிச்சோம்னா நண்டு இருந்தா 15 விட்டா 5 அதாங்க 5 வரையில 15 ரெண்டுக்கு 10 காலு. ஆமா இல்லன்னா அப்புறம் க்ளோஸ் தானே 5. அப்ப காது இல்லாத ஜீவன் எது? யார் சொன்னது? நீங்க சொன்னது எனக்கு தெரியாதுல்ல. ஆமா ஆமா எறும்புல சொன்ன. சரி ஏன் சொல்ற காசு வாங்குற நாங்க அதைத்தானே கேட்கிறேன். காசு வாங்குற அந்த ஆளுல சொல்லணும். ஒண்ணு யார் சொல்ல சொன்னது? போச்சா? நீ காசு கொடுக்கற வேலையோட இருந்து நீங்க கொய்யாட்ட கொடுத்துருக்கீங்க. தெரியாம அறியாது. சரி இப்ப வாங்க. இப்ப என்ன சொல்றாருன்னு பாப்போம். ஒரு ஆளு பக்கத்துல வா. ஒரு வயசானவர். அவர்தானா? சரி வச்சுக்குவோம். இந்த வேப்ப மரத்துக்கு அடியில உட்கார்ந்து இருக்காரு. அங்கனே உட்கார்ந்திருக்காரு. ஜெயப்பிரியாங்கிற ஒரு பொம்பளை புள்ள அந்த வழியா போகுது. சரியா? இவர் உட்கார்ந்து இருக்காரு மரத்துக்கு அடியில. போன ஜெயப்பிரியா கேக்குது, ஐயா பார்க்க நல்லவங்களா இருக்கே, ஏதாவது சாப்பிட வேணாம்னாரு. ஏதாவது காசு பணம் வேணாம்னாரு. சரி என்னதான் வேணும் அப்படின்னு ஜெயப்பிரியா கேட்க, அதுக்கு அவர் சொல்றாரு, நான் கேட்கறத உங்களால கொடுக்க முடியாதுமா, நீ பாட்டுக்கு போமான்னாரு. புள்ள விடல. என்னதாயா வேணும் கேடியா அப்படிங்கிற பொழுது பெரியவர் சொன்னாரு, 2 பங்கும் எப்படிதான் இந்த கேள்வி எல்லாம் படிக்கிறான்னு பெரியவர் கேட்கிறாரு பாரு. ஜெயப்பிரியா 2 பங்கும் ஒரு கதை கேட்கிற 2 பந்தும் ஒரு பொந்து வேணும்னு கேட்டாராம் பெரியவர். அதே குடும்பத்துல பிரச்சனையே. அப்ப ஜெயப்பிரியா பந்த கொடுக்குமா பொந்த கொடுக்குமா? கொய்யாத்தா புஞ்சாப்பா இது பதில் சொல்லுங்க. சொல்லு. 2 பந்தும் ஒரு பொந்து வேணும்னு பெரியவர் கேட்டார். ஐயா 2 பந்து ஒரு பொந்து. பொந்து என்ன கேள்வி? இதான் கேள்வி. தெரியுமாடா? நாங்க தெரியாதா? நான் உன் கூட இருந்து இந்த கேள்வி கேளுக்கு. அந்த நேரம் நீ தூங்கிட்டேன், நான் படிக்கையில. சரி படிச்சிருக்கேன். முந்தாளோட நாடா இல்லாம இருந்துச்சா, நீ போயிட்ட, நான் படிச்சுக்கிட்டேன். சொல்லு என்ன சொல்லு. 2 பொந்து. 2 பந்து. 2 பந்து ஒரு பொந்துடா. அதே மாதிரி 2 பந்து. ஆமா ஒரு பொந்து. ஆமா. சேப்பிரியா நீ ஏன்டா அந்த ஏன்டா பந்து பொந்துக்கு கதை கேட்டோம்னா நீ சேப்பிரியாவை கூப்பிடுற? அப்புறம் அது அந்த பிள்ளைங்க தானே காட்டாரு. அந்த பிள்ளைங்க காட்டாரு. அந்த பிள்ளைக்கு வர்றா 2 பொந்து. அது என்ன இருக்குது பாரு. காணா மூணா தானா ரூனா வேணா காணா சூனா. அது என்ன சொல்லுது பாரு. சேப்பிரியா பொந்த காய்மா. சரி கூட்டிட்டு வா. ஐயா 2 பொந்து 2 பந்து ஒரு பொந்து தானே. எதுனே பெரியது. சொல்லு. அந்த ஐயாட்ட போய் என்ன கேக்குதுன்னா அப்படி சொல்ற.
எனக்கு சொந்தம் வந்த இல்ல. நான் வந்து என்னடா என்னடா வண்டியை ரெண்டு பேர? எனக்கு தெரியும்டா எப்படி சொல்ல. எனக்கு தெரியாதுடா. நீ வையா, நீ அவரு சொல்லுவார் நல்லா சொல்லு. சாமி உண்மையிலே தெரியாது சார். தெரியாது தெரியாதுன்னு சொல்லமாடா லூசு பயல. நீ என்னன்னு சொல்லிடுவாப்பா. அந்த ஐயாட்ட போய் சொல்லு. அந்த ஐயாட்ட எத்தனை வருஷம் போய் சொல்லுவான். ஐயா ஐயாட்ட சொல்லுது ஐயாட்ட சொல்லுது. அவர் தானே போய் கேட்கிறாரு. அந்த பிள்ளைக்கு சொந்தம் வந்தா இல்ல. அந்த புள்ள போயிட்டு இருக்கு. அந்த பிள்ளைகிட்ட போய் நீ சேப்பிரியாவை கூட்டிட்டு வா. அந்த அந்த புள்ள வந்தாத்தான் இந்த கதைக்கு விட கிடைக்கும். 2 பந்து 2 பந்துனா எனக்கு வாழ்க்கை 2 பந்தா அமையணும். 2 பந்தமா அமையணும். ஒரு பொந்துனா எல்லாம் சாகுறது ஒரு பொந்து. இன்னும் சவடால சொல்லிட்டு போறான்னு சொல்லியாச்சுட்டு எனக்கு என்னடா சொன்ன பண்ணி என்ன சொன்ன நீ? எங்க 2 பந்தமா வாழணும் வாழ்க்கை. அவரை சொல்லு. நீ போய் வர்றப்படா. அவன் சொன்னதுதான் பதில். இது 2 பந்தம் ஒரு பொந்துன்னா அவன் 2. நீ கீழே உட்காரு கீழ மரத்தை என்னடே உட்கார்ந்து எந்திரிக்க முடியாது சாமி. சரி உட்கார்ந்தா எந்திரிக்காத ஆம்பளை, படுத்தா எந்திரிக்காத பொம்பளை, உட்கார்ந்தா எந்திரிக்காத ஆம்பளை. சாமி நீங்க போங்க. நாங்க முதல்ல இதுக்கெல்லாம் கதை வேணும்னா அந்த புள்ள வரணும். அந்த புள்ள வந்தாத்தான் உட்கார்ந்தா எந்திரிக்காத ஆம்பளை, படுத்தா எந்திரிக்காத பொம்பளை. சரி முத கட்டது 2 பந்து ஒரு பொந்து. சொல்லு சொல்லு எப்படி எப்படி? இப்போ உட்கார்ந்தா எந்திரிக்காத ஆம்பளை, படுத்தா எந்திரிக்காத பொம்பளை. 2 பேர்த்தையும் கல்யாணம் பண்ணி வச்சா அந்த குடும்பம் விளங்குமா? தரிசா போயிடும். பொம்பளை உட்கார்ந்தா எந்திரிக்காத ஆம்பளையும் படுத்தா எந்திரிக்காத பொம்பளை இருந்தா போய் அந்த குடும்பம் விளங்குமா? ஒண்ணு இல்ல. இப்ப இந்த கட்டை கையில இருக்கு, இதை கீழே போட்டுட்டேன். ஆமா தம்பி அதை எடுப்பான நீ என்ன பண்ணுவ? எடுத்து கொடுக்கணும். அதான் இதானே செய்கை. அந்த புள்ளைய கூட்டிட்டு வா. நீ உட்கார்ந்தா எந்திரிக்காத ஆம்பளை, சரி அது படுத்தா எந்திரிக்காத பொம்பளை. அப்படியா? அந்த புள்ளைய வச்சு கதை ஆரம்பியும் பொண்ணுக்கு. சேபுரியா வா. அந்த 2 பந்து ஒரு பொந்த கொண்டு வா. அங்க அவன் ஜெபம் பண்ணிக்கிட்டு
சாமி வாங்க. சாமி இந்த நாடகத்துல உங்களுடைய கதாபாத்திரம் என்ன? அவங்க 2 பேருக்கும் புருஷனா கொண்டாடி அப்படி சொல்லுது சரி. ஏன்னா மகாபாரதத்துல பாஞ்சாலி ஒரு பொம்பளை, அவங்களுக்கு 5 புருஷன். சபாஸ், படிச்சிருக்க, நீ படிச்சிருக்க, நீ என்ன நக்கல் பண்ணுங்க சிரிச்சேங்க. நீ அப்படி சும்மா இரியா. ஆமா, இப்பதான் 2 கல்யாணம் பண்ணிக்க, இந்த 3 பெண்டிங் இருக்கு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்ப இந்த 2 பேத்துல யார் உனக்கு புருஷன்? இது புருஷனா இருக்கும்போது அது சும்மா இருக்கும், அது புருஷனா இருக்கும்போது இது சும்மா இருக்கும். அதாவது இன்னும் தெளிவா சொல்லணும்னா, இது செருப்பு கிடந்தா அது வராது, வாங்கடாக்காத. அது செருப்பு கிடந்தா இது வராது. இது செருப்பு நாய் தூக்கிட்டு போச்சு, அந்த நாயை செருப்புட்டே அடிக்கணும். ஓ, இதுல இப்படி ஒரு சம்பவம் நடக்குமா? ஆமாங்கிறேன். இப்ப என்ன சந்தேகம்னா, 2 பேரும் ஒரு கேள்வி கேட்டேன். சரி. ஒரு பெரியவர்கிட்ட ஒரு பொம்பளை பிள்ளை சொல்லுது, என்னன்னு? ஐயா உனக்கு என்ன வேணும்னு. அதுக்கு சொன்னாரு பெரியவர், என்ன சொன்னாரு? 2 பந்தம். ஏய், நீ எந்த பந்தம்? எங்க பாக்குற? சந்தேகமா இருக்கா? அவன் சந்தேகப்பட மாட்டான் என்னை பார்த்து. என்ன இப்படி இருக்க? நான் 2 பந்தும். 2 பந்தம். ஆமா. இப்ப நீ ஒரு பொந்தும். எங்கெங்க கையை காமிக்கிறீங்க? இல்லம்மா, அவர் பொத்துன்னு அந்த அடையாளத்தை காமிக்கிறாரு. 2 பந்தம் ஒரு பொந்து வேணும்னு பெரியவர் கேட்டார். என்ன மனுஷன் என்னோட போய் பிள்ளை போய் கேட்பாங்களா? ஒரு பொம்பளை போயிட்டா அது யார் கேட்ட யாரும் இல்ல, அந்த கொய்யா தோப்புதான். அப்படி சொல்லாதடா. 3 ஏக்கர் போயிரும் பேசாம. இப்ப சொல்லு, எது பந்து? 2 பந்து ஒரு பொந்து தெரியாதா? அதான் கேக்குறேன், சொல்லு. என்னைய மாத்தி விட்டு நீ என்ன பேசாம இருக்க? ஓ முகரைய பாரு. நீ தானே எனக்கு ஓனர் அம்மாவே. எனக்கு சொல்லி கொடுத்தது நீ தானடா. என்னோட பையனே எங்க பொந்துனா பொந்துனா என்னங்க? பொந்துனா தெரியாதா? தெரியாதா? நீ எங்க சொல்லுங்கண்ணே. தெரியாதான்னு கேட்டேன். நீ இந்த 2 புருஷன் வச்சுக்கிறதுக்கு உங்களை வச்சிருக்கலாம் பேசாம. அப்ப நாங்க என்னதுக்கு வந்தா? நீ என்ன சும்மாவே தான் இருக்கீங்க. அவர்கிட்ட பெருசா இருக்கு. அவர்கிட்ட போனோம்னா நிறைய விஷயங்களை கத்துக்கலாம். 2 பந்தும் உனக்கு தெரியல, ஒரு பொந்து உனக்கு தெரியல. இந்த லட்சணம் இல்ல, கூடவே தான் தெரியுதாங்க. அவங்களுக்கே முதல் எங்க இருக்குன்னு தெரியல, அப்புறம் எனக்கு உள்ளது எப்படி அவங்களுக்கு தெரியும்? நீங்க 2 பேரும் புருஷன்ற பேருக்கு இருமிட்டு கிடக்குறாங்க. இல்ல, நான் இரும மாட்டேன், எனக்கு காய்ச்சலே வரும். சரி, இந்த நாளைக்கு இந்த கதையெல்லாம் வச்சுக்குவோம். சரி, ரொம்ப சந்தோஷம். நானும் வச்சுக்குவோம்னு நினைக்கிறேன். ஊர்ல எங்களை என்ன நினைப்பாங்க? வச்சுக்குவோம். இருமா, ஊர்ல என்ன நினைப்பாங்க? வெங்க சும்மா பொந்து பந்துன்னா ஒன்னும் தெரியாம இருக்காங்க. அவங்க குழம்பி போயிருப்பா. அந்த அந்த அம்மாலாம் முண்டை பையில என்னவோ பேசுறாங்க, ஒண்ணுமே புரியல உட்காந்து. ஆமா, இப்ப சரியா சொல்றியான்னு பாப்போம். சொல்லு, பொந்து என்ன பந்துன்னு தெரியணும்ல. அதான் சொல்லுங்க. யார் உங்க அண்ணன் சொல்றாரா? ஒருவேளை அந்த அதா இருக்குமோ? எதா இருக்குமோ? 2 கீழ ஒண்ணாதா? அது அங்க அது மருதமணி சொல்லு. சொல்லவா? நீ நல்லா ஜெயப்பிரியா கூட நல்லா பார்த்து பக்கத்துல வச்சுக்கிட்டு கூட சொல்லுங்க, ஒண்ணும் பிரச்சனை இல்லை. சும்மா சொல்லு. ஏன் கூப்பிடுறிய 2 பேரும் ஆவுனா? உனக்கு தானே சொல்லணும். நீ சொல்லியா முத? 2 சிரிக்காத. நீ எதுக்குடா சிரிக்கிற? நீங்க மட்டும் பார்த்தா எனக்கு சிரிப்பு வருதியா? நீங்க அதான் நீ சிரிக்கிற பார்த்தா எனக்கே சந்தேகமா இருக்கு. அவர் கேட்டது வேற. பார்த்து ஊரே சிரிக்குது. அது வேற காரணம் இருக்கு. 2 குண்டு. அது இல்லம்மா, அது வேற காரணம். நீ எவ்வளவு பணம் தரணும்? சாப்பிட்ட காசு எவ்வளவு தரணும்? சாப்பாடு காசு எவ்வளவு தரணும்? எனக்கு 150 அவங்களுக்கு அந்த சாப்பாடு காசு இல்ல, இது எவ்வளவு தரணும்? 1500 ரூபா தரேண்ணா. இது இப்ப சாப்பிட்டது இல்ல. எவ்வளவு? 2500 ரூபாய். 1500 கல்யாணம் பண்ண நான் எல்லாத்தையும் வருஷத்துக்கு ஆள கொட்ட மாதிரி இருக்கு. பொருட்டா மாசத்துக்கும் சேர்த்து சம்பளம் கேட்கிறாரு. இதுதான் வாழ்க்கையின் அற்புதமான விஷயங்கள். ஒரு மனுஷன் எப்பவுமே எல்லாத்தையும் சிந்திக்க வைக்கணும், ஆனா அதுலயும் மிக சிறப்பாக சிரிக்க வைக்கணும். வாழ்க்கையில் அவன் கேட்டான் பாரு, ஒருவேளை அறியாம இந்த இடத்துல நான் இறந்தா என்னை கொண்டு போய் சுடுகாடு சேர்க்கறதுக்கு என் வாழ்க்கையில 2 பந்து சன வேணும். அந்த பந்தங்கிறத சுருக்கிதான் 2 பந்துன்னு நான் கேட்டேன். ஒருவேளை அறியாம நான் இறந்து போய் சுடுகாடு கொண்டு போனா என்னை புதைக்கிறதுக்கு குழிங்கிற ஒரு பொந்து வேணும். பந்து 2, என்னுடைய பந்த பாசங்கள் சொந்தங்கள். ஆனா பொந்துங்கிறது புதைக்கிற குழி. இதுதான் சுருக்கமா ஒரு கதைக்குண்டான ரகசியம். 2 பந்து ஒரு பொந்து. சகல சூப்பர் சகல. இவா சொல்லிட்டாப்ல. இவள இன்னைக்கு நாடக உலகத்துல 2 பேரும் ஜாம்பவான்கள். மக்களை சிரிக்க வச்சு இந்த சிந்திக்க வைக்கிற எண்ணையும் உங்க கூட சேர்த்ததுக்கு எங்க ஊர் சார்பாக மிகமார்ந்த ஒரு கைதட்டலோடு. சாமி, உங்க மாதிரி நாங்க வந்து சிரிக்க வைக்கிறவங்க, நீங்க வந்து சிந்திக்க வைக்கிறவங்க.
நீங்க 4 பேர் 4 நீங்க சொன்னாதே அது நல்லா இருக்கும் நாங்க சொன்னா அது நல்லா இருக்கும் நல்லா இருக்காது இல்லையா? அதுக்குத்தான் நாங்க ஏதாவது சொன்னோம்னா அவங்க சிரிக்கட்டும் நீங்க சிந்திக்க வைங்க. சரி, உங்க பார்த்து சிந்திக்க வைக்கணும் நாங்க அவங்களை சிரிக்க வைக்கணும். அவ்வளவுதான், வேற ஒண்ணுமல்ல. சிந்திப்பும் சிரிப்பும் சேர்ந்தால் வெற்றி நமக்கு. உலக வள்ளியை பார்க்கணும். கூட்டிட்டு சந்தோஷம் தங்கச்சி. காத்து வந்து தூது சொல்லாதோ வாசமல்லி பூத்திருக்கு வாக்கப்பட காத்திருக்கு சங்குமணி பூங்கலத்தில் தாலி கட்ட வேண்டுமையா சங்குமணி பூங்கலத்தில் தாலி கட்ட வேண்டுமையா சத்துக்கோ சொந்தப்புள்ள பாசத்துக்கோ அழகர் மேல காத்து வந்து தூது சொல்லாதோ. லாபமில்லை எதுக்கிட்ட பாவமில்லை பாசத்துக்கோ அழகர் மேல காத்து வந்து தூது சொல்லாதே. அண்ணன்மார்களுக்கு வணக்கம். தங்கையே வணக்கம்மா. 2 பேர் இருக்கிறார்களே. டேய் நீ என்ன? ஐயோ அண்ணா 2 பந்து. நல்லா இருக்கீங்களா? ஏன் கையட்டி நிக்கிறீங்க? நீங்க தானே பெரிய வேறு. சின்னவன் நல்லா நிக்கிறான் தெரியுமா? பெரிய ஒரு இப்படி அடக்கொடக்கமா நிக்கிறீங்க. சின்ன கருப்பு பெரிய கருப்பு. ஏய் அண்ணா கருப்பு காவல் பார்க்காம என்ன பண்ணிட்டு இருக்கீங்க 3 பேரும்? உங்களை என்ன சொன்னேன்? கண்ணு கருப்பா காவல் பண்ணுங்க, முக்கியமான இடத்துக்கு நம்ம வந்திருக்கோம்னு சொன்னா இல்லையா? ஆமாடா. 2 பேருக்கு பொறுப்பு உண்டா? பொறுப்பு உண்டா இருக்கம்டா. பொறுப்பு உண்டா? உண்டு இருக்கு. என்னடா பொறுப்போட இருந்தீங்க நீங்க? பொறுப்பு குண்டு காவல் பார்க்காம இந்த பிள்ளைகிட்ட போயிட்டு நீங்க 2 பேரும் என்னடா பேசிட்டீங்க? பச்சை பிள்ளைகிட்ட 2 பேரும் தான் சொன்னாங்க. 2 பொந்து 2 குண்டு ஒரு பந்து போவே இல்லடா. அவன் தான் போய் இப்படியே கட்டி கட்டி இன்னொரு குரல் வேற புதிதா இருக்குது. அது யாரு? அவர்தான் 3ஆவது. இன்னொரு அண்ணே வந்திருக்காரு. அண்ணே இல்லம்மா, அவர் 3ஆவதா? இவங்களுக்கு என்ன 3ஆவதுன்றா? நீங்க 2 பேரும் என்னடா பண்றீங்க? மாட்டு ரவி நீ சும்மா தெரியும். மாட்டு ரவி நான் சாரப்பாம்பு சாரப்பாம்பு. சரி இருக்கடா. யாரோ நாரதர் நாரதர்
அவர்லைக்கு வர மாட்டாரு. அம்மா சத்தியமா வந்திருக்காருமா? ஆய் முடி. தேவலோக மகரிஷினா பூலோகத்துக்கு வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. நீங்க எப்படி வந்தீங்க? இந்த இடத்துக்கு வேற ஒருத்தர் தான் வருவாரு. அவர் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. நேரம் வேற யாராவது வந்திருப்பாரு. அவர் வர வாய்ப்பு இல்லை. ஏன்டா பொய்யா பேசுறீங்க? 2 பேரும் எரும மாட்டு பயில்வலா? நீங்க எல்லாம் எனக்கு அண்ணனாடா? ஒரு நாரத மகரிஷி. அம்மா போடாதீங்க. அவரு தகன மார்க்கமாவே திரியிறவர். ககன மார்க்கமாக. அப்படிதான் ஜாடி ஆடி. தகனம்னா இதா? தகனம் தகனம் இல்ல, ககன மார்க்கம். அண்ணா அண்ணா டேய் எரும மாடிக்கு பெரியவனே ஒன்னே வா. சின்னவனே நீங்க வா. அவனத்தை ஐயோ சத்தம் போடக்கூடாது. ஏய் தாய் பிடிக்க முடியாது போனே. நீ வேற என்ன சேர்த்து இழுத்து இறுக்கி பிடிங்க, நீங்க விழுந்துராம. என்னடா நடந்துக்கிட்டு அண்ணா சுவாமி வந்திருக்கீங்க. வந்திருக்கதா சொல்றீங்களே? ஆமாடா. சத்தத்தால கட்டை இருந்தது. ஏன்டா வெடிக்க போற முக்குன மாதிரி பேசுற? ஐல கட்ட வச்சிட்டாரு. சத்தத்தால கட்டை. ஆமா. யா மகதி ஆள் இருந்துச்சா? 14 குழந்தையாத இருந்துச்சு. உன் குழந்தையால நீ வச்சிரு. அவருக்கு மகதி ஆள் தானே. அண்ணா அப்ப தாங்கள் சொல்வது உண்மைதானா? அப்பதான் வீட்டுக்கு போயிடுச்சு. சத்தம் போடாம கூட்டிட்டு வாங்க. சாமி வாங்க வாங்க சாமி. காஞ்சி பட்டுடுத்தி கஸ்தூரி பொட்டுமைத்து தேவதை போல் நீ நடந்து வரவே